Linear sitting arrangement la 17th problem. 7 friends T, U, V, W, X, Y and Z are sitting in a straight line facing north. W sits fifth to the right of T. W does not sit at any of the extreme ends. Two people sit between Z and X. Y sits third to the left of U. Y sits exactly in the middle. Z is not an immediate neighbor of Y. இவ்வளவும் conditions கொடுத்திருக்கு. 7 ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்காங்க நார்த்தில். அதனால இது லெஃப்ட் இது ரைட். நமக்கு நார்த்துங்கிறதுனால இது லெஃப்ட் இது ரைட்டு. இப்போ எப்படி கொடுத்துருக்குன்னா W sits fifth கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குன்னா W sits fifth to the right of T, fifth to the right of T. இந்த நார்த் அப்படின்னா ரைட் ஆஃப்னு வந்தால் முதல்ல T எழுதுவோம். ஃபிஃப்த் அப்படிங்கிறதுனால நடுவில் 4 இடம் விட்டு W எழுதும். நடுவில் 4 இடம் விட்டு W எழுதும். இந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. மொத்தமே 7 பேர் தான் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. T உட்கார்ந்து W உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே போய் அதை போட்டு பார்ப்போம். இப்போ இங்கே போய் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே T உட்கார்ந்தா நடுவில் 4 இடம். ஏன்னா ஃபிஃப்த் அப்படின்னா நடுவில் 4 இடம். ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் இடம், தேர்ட் இடம், ஃபோர்த் இடம், ஃபிஃப்த் இடம் இங்கே W இருக்கணும். அப்படியே உட்காரலாம். சப்போஸ் இங்கே உட்கார்ந்தாருன்னு இப்படி T உட்கார்ந்தாருன்னா 1 2 3 4 இடம் விட்டு இந்த ஓரத்தில் W உட்காரணும். TW இங்கே உட்கார்ந்தாரு T அப்படின்னா 4 இடம் தான் இருக்கு, 5ஆவதா Tக்கு இடம் இல்லை. அதனால T வந்து இந்த 2 இடத்துலையும் உட்கார்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே அவர் உட்கார முடியாது. சரியா? இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இது ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 2 சான்சஸ் இருக்கு. இதுக்கு முடிச்சிட்டோம். W does not sit on any of the extreme ends. இவர் இந்த ஓரத்திலேயோ அந்த ஓரத்திலேயோ உட்காரக்கூடாது. அப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல அவர் ஓரத்தில் உட்காரல. ஆனால் இந்த கேஸ்ல அவர் என்ன பண்றாரு, இந்த ஓரத்தில் உட்கார்ந்துருக்காரு, அது உட்காரக்கூடாது. அதனால இந்த கேஸ் வராது. இங்கே T உட்கார மாட்டாரு, இங்கே W உட்கார மாட்டார். அப்போ இருக்க இந்த ஒரு கேஸ் வந்து இதுதான், Tயும் W தான். அதுக்கு அடுத்து Y sits exactly in the middle. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 2 people இந்த 2 கண்டிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இதுவும் முடிச்சிட்டோம். 2 people sit between Z and X. அவ்வளோதான். 2 people வந்து Zக்கும் Xக்கும் நடுவில் உட்கார்றாங்க. இப்படியும் உட்காரலாம், அல்லது X உட்கார்ந்து 2 people உட்கார்ந்து Z உட்காரலாம். இதை நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம வந்து இதை முடிவு பண்ண முடியாது. சரியா? அதுக்கு அடுத்த கண்டிஷன் Y sits third to the left of U. left of Uனா அப்படியே எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது Y third அப்படின்னா ஒரு இடம் விட்டு 2 இடம் விட்டு 3ஆவது இடத்துல U இப்படி உட்காரணும். Y உட்கார்ந்து 2 இடம் விட்டு U உட்காரணும். இதையும் நம்ம எங்கே கொண்டே போறதுன்னு முடிவு பண்ண முடியாது. இது அப்புறம் வச்சுக்குவோம். அடுத்த கண்டிஷன் பாருங்க. Y sits exactly in the middle. இது வந்து கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கட்டாயமாக இது வந்து டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். Y வந்து மிடில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம போய் ஒய்யை மிடில் போட்டுடலாம். மிடில் எதுனா 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மிடில் வந்து இங்கிட்டு 3 பேர் விட்டு இங்கிட்டு 3 பேர் விட்டு இதுதான் மிடில். இதில் Y உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் Y உட்கார்ந்துருக்காரு. ஒய்யோட இடம் இதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. Y வந்து இங்கே உட்கார்ந்துருக்காரு, மிடில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதை முடிச்சிட்டோம். இதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யை பத்தி என்ன கொடுத்திருக்கு? Y sits third to the left of U. அப்போ Y உட்கார்ந்து 2 இடம் விட்டு U உட்காரணும். அதை போய் கீழே போடுவோமா? Y உட்கார்ந்து 2 இடம் விட்டு U உட்காரணும். அப்ப இப்படி உட்காரணும். அப்பதான் Y sits third to the left of U. Uக்கு இடதுகை பக்கம் 3ஆவது இடத்துல Y உட்கார்ந்துருக்காரு பாருங்க. Y உட்கார்ந்து 2 இடம் விட்டு U உட்காரணும். அதையும் நம்ம போட்டாச்சு. சரியா? இப்போ போவோம். 4 கண்டிஷன் இப்போ நம்ம போட்டோம். Y உட்கார்ந்து 2 இடம் விட்டு U உட்கார்ந்துட்டாரு. இப்போ 2 people sit between Z and X. But Z is not an immediate neighbor of Y. அது 2 தான் நம்ம போடணும். Z உட்கார்ந்து 2 இடம் விட்டு X உட்காரணும், இல்லை X உட்கார்ந்து 2 இடம் விட்டு Z உட்காரணும். Z is not an immediate neighbor of Y. Yக்கு பக்கத்தில் Z போடக்கூடாது. அப்போ அதை போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய்க்கு பக்கத்துல Z போடக்கூடாது. அப்ப Zக்கு ஒய்க்கு பக்கத்துல Zே உட்காரக்கூடாதுன்னா Zக்குள்ள இடம் இங்க 1 தான் இருக்கு. ஒய்க்கு பக்கத்துல Z உட்காரக்கூடாது, இந்த சைடு உட்காரக்கூடாது, இந்த சைடு உட்காரக்கூடாது. அப்ப Zக்கு இருக்க ஒரே இடம் இதுதான். Zக்கு இருக்க
ஒரே இடம் இதுதான். அப்ப இதை நம்ம இப்ப போட்டுட்டோம். y z is not an immediate neighbor of y. yக்கு ரெண்டு பக்கம் z உட்காரக்கூடாது. இப்ப z உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு x உட்காரணும், இல்ல x உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு z உட்காரணும். இதை போய் பார்ப்போம். z உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு x உட்காரதான் இடம் இருக்கே தவிர x உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு z உட்கார முடியாது. சரியா? அதனால நமக்கு இங்க வந்து z உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு x உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. அப்ப விட்டு போனது யாரு அப்படின்னா v விட்டு போச்சு, அவர் இந்த இடத்துல. அப்ப நமக்கு TZV YXW. z உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு x உட்காரணும். ஏன்னா x உட்கார்ந்து ரெண்டு இடம் விட்டு z உட்கார இடம் இல்லை. அதனால இப்ப நம்ம வந்து இதுல வந்து இது அடிச்சிடறோம். ஏன்னா எக்ஸுக்கு அங்கிட்டு இடம் இல்லை, இசட்டுக்கு அங்கிட்டு தான் இடம் இருக்கு. இவரும் உட்கார்ந்தாச்சு. எல்லாரையும் இப்ப நம்ம உட்கார வச்சிட்டோம். பாருங்க, TZVYXW என்ன கொடுத்திருந்தது? T உட்கார்ந்து அஞ்சாவது இடத்துல W உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Tக்கு வலதுகை பக்கம் W உட்காரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து Y வந்து நடுவுல உட்கார்ந்துருவாரு. Yக்கு பக்கத்துல Z உட்காரக்கூடாது. அப்ப Z வந்து இங்கதான் உட்காரணும் அப்படிங்கிற எல்லா கண்டிஷனும் நம்ம இப்ப போட்டோம். பாருங்க, W sits fifth to the right of T. Tயோட வலதுகை பக்கம் அஞ்சாவதா W உட்கார்ந்துட்டார். அதுக்கு அடுத்து W does not sit on any of the extremities. W எந்த ஓரத்திலையுமே உட்காரல. W நடுவுல தான், ஓரத்துல உட்காரல. Two people sit between Z and X. Zக்கு Xக்கு நடுவுல ரெண்டு பேர் இந்த Vயும் Yயும் உட்கார்ந்துருக்காங்க. Y sits third to the left of U. Uவோட இடதுகை ஓரமா Y வந்து மூணாவதா உட்கார்ந்துருக்காரு. Uவோட இடதுகை ஓரமா ஒன்னு ரெண்டு இடம் விட்டு மூணாவதா Y உட்கார்ந்துருக்காரு. Y sits exactly in the middle. Y வந்து இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு போ நடுவுல Y உட்கார்ந்துருக்காரு. Z is not an immediate neighbor of Y. Z வந்து Yக்கு ரெண்டு பக்கம் உட்காரக்கூடாது. எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இப்ப கேள்விகளை பார்ப்போம். What is Z's position with respect to W? W பொறுத்து Z ஓட பொசிஷன் என்ன? W ஓட இடதுகை பக்கமா நாலாவதா உட்கார்ந்துருக்காரு Z. இதுதான் கேள்வி. Wக்கு பொறுத்து நம்ம Z ஓட பொசிஷனை நம்ம சொல்லணும். Wக்கு இடதுகை பக்கம் Z இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் தான் லெஃப்ட். அப்ப Wக்கு இடதுகை பக்கம் Z இருக்காரு, நாலாவது இடத்துல இருக்காரு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா Z எப்படி இருக்காரு? நாலாவது இடத்துல இருக்காரு, fourth. Z is fourth. யாருக்கு fourthல இருக்காரு? Wக்கோட இடதுகைக்கு fourthல உட்கார்ந்து இருக்காரு. To the Z is fourth to the left of W. இப்ப எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியுதா? W பார்க்கணும். Wக்கு இடதுகை பக்கம் தான் Z இருக்காரு. எத்தனாவது இடத்துல இருக்காரு? நாலாவது இடத்துல இருக்காரு. அதனால Z is fourth to the left of W. Who is second to the right of T? Tக்கு ரைட்ல பார்க்க சொல்றாங்க. Tக்கு ரைட்ல. எப்பவுமே கொஸ்டின்ஸ்ல வந்து இதே தான் எடுத்துக்கணும். இந்த பக்கம் உள்ளவரை தான் நம்ம பார்க்கணும். அப்ப Tயோட ரைட்ல ரெண்டாவதா உட்கார்ந்துருக்காரு யாரு? Tயோட வலதுகை போறதுல முதல்ல Z உட்கார்ந்துருக்காரு, ரெண்டாவது இடத்துல V உட்கார்ந்துருக்காரு. அப்ப இதுக்கு ஆன்சர் V. Tயோட வலதுகை பக்கம் ரெண்டாவதா உட்கார்ந்துருக்கவர் V. Tயோட வலதுகை பக்கம் ரெண்டாவதா உட்கார்ந்துருக்கவர் வந்து V. மூணாவது கொஸ்டின், 4 of the following 5 are alike. Who does not belong to the group? இதுல 5 கொடுத்திருக்கு, அதுல 4 ஒரே மாதிரி இருக்கு. எது இந்த குரூப்ல சேரல? UW பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களா? XV தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. ZT பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. YV பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. WX பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த XV மட்டும்தான் பக்கத்துல இல்ல, மத்தவங்க எல்லாம் நெய்பர்ஸ். பாருங்க, X வந்து Vக்கு நடுவுல Y உட்கார்ந்துருக்காரு, மத்தவங்க எல்லாம் நெய்பர்ஸ். பாருங்க, U W பக்கத்துல, Z T பக்கத்துல, Y V பக்கத்துல, WX பக்கத்துல. அடுத்து என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க. If all are made to sit alphabetically from right to left, then positions of how many will remain unchanged? இப்ப எல்லாரையும் அல்பபெட்டிக்கலா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல உட்கார வச்சிடறோம். அதாவது அல்பபெட்டிக்கல்னா முதல்ல T உட்காருவாரு, U உட்காருவாரு, V alphabetical orderல TU VW XYZ இப்படி உட்கார வச்சிட்டோம். ரைட் டு லெஃப்ட் உட்கார வச்சிட்டோம். TU VW XYZ. அப்ப யாரோட பொசிஷன் வந்து மாறாம இருக்கு அப்படின்னா
யூ வந்து இங்கே உட்காந்துருக்கார் மாறிடுச்சு. டபிள்யூ இங்கே உட்காந்துட்டார், அவருடைய பொசிஷன் மாறிடுச்சு. எக்ஸ் மாறிடுச்சு, ஒய் மாறிடுச்சு, வி மாறிடுச்சு, இசட் மாறிடுச்சு, டி மாறிடுச்சு. யாருக்கு? எல்லாருக்கும் மாறிடுச்சு. யாருமே மாறாம இல்லை. அதனால நன். யாருக்கு மாறாம இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. யாருக்குமே மாறாம இல்லை, எல்லாரோடதும் மாறிடுச்சு. அன்சேஞ்ச்டு மாறாமல் இருக்குது. மாறாமல் இருக்குது எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. மாறாமல் இருப்பது நன். Who sit at the extreme ends of the line T and U? நான் ஏன் வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் போட்டுட்டு இதில் உள்ள கொஸ்டின்ஸும் கொடுக்குறேன்னா, இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். நம்ம அரேஞ்ச் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆன்சர் பண்ணவும் தெரியணுங்கிறதுக்காக தான் அதில் உள்ள கொஸ்டின்ஸும் நான் கொடுக்குறேன். T and U are at the extreme ends of the line. Thank you for watching.